ஸ்வீடனில் உள்ள கோத்தன்பர்க் எதிர்காலத்தில் இப்படி இருக்கலாம். 5 நிமிடங்களில் 1 சதுர மீட்டருக்கு 15 லிட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருந்தால் தண்ணீர் வேகமாக வெளியேற முடியாது. இந்த ஸ்வீடன் நகரில் கனமழை என்றால் இப்படித்தான் இருக்குமோ? அதிர்ஷ்டவசமாக இது உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாதிரி. கோதன்பர்க் மக்களுக்கு இதுபோன்ற பேரழிவை கற்பனை செய்வது கடினம். ஆனால் இதுபோன்ற அவசர நிலைக்கு நகரம் ஏற்கனவே தயாராகி வருகிறது. கோதன்பர்க் கடற்கரை ஓரம் அமைந்துள்ளது. வெப்பமயமாதலால் வட துருவத்தில் பனிப்பாறைகள் உருகி கடல் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. கோதன்பர்க்கில் தீவிர வானிலை நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. இவை காரணமாக நகரம் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளதாக துணை மேயர் காரின் பிளேயல் கூறுகிறார். எங்க நகரம் ஸ்வீடன்லயே ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நகரமா இருக்குது. காரணம், எங்களுக்கு 3 திசைகள்ல இருந்தும் அச்சுறுத்தல் இருக்கு. மேற்கு பகுதியில உயர்ற கடல் மட்டம், அப்புறம் தீவிர புயல், அது தவிர ஜோட் நதியில உயர்ற தண்ணியோட அளவு. இது போதாதுன்னு அதிக மழை பொழிவும் எங்களை அச்சுறுத்துது. கோதன்பர்க்கில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்வது சகஜமாகி வருகிறது. இது 2023 ஆகஸ்ட் மாதம் எடுக்கப்பட்ட காட்சிகள். உண்மையிலேயே இந்த பிரச்சனையை தீவிரமா எடுத்துக்கிற அரசாங்கம் தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா எங்களால அதை தனியா செய்ய முடியாது. காரணம், அதுக்கு செலவாகிற பணம் ஒரு தனி நகராட்சியால கொடுக்க முடியாது. அது இல்லாம தனியார் சொத்து மீதும் அதுக்கப்புறம் மற்ற நகராட்சிகள் மீதும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. உதாரணத்துக்கு ஜோத் நதியை சொல்லலாம். யதார்த்தமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த காட்சிகள் அதிகாரத்தில் உள்ள நபர்கள் கவனம் செலுத்தவும் நடவடிக்கை எடுக்கவும் உதவும். அதனால் தான் உண்மையான தரவுகளின் அடிப்படையில் கோதன்பர்க் நகரத்தின் டிஜிட்டல் மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நகரம் 1980களில் மண்ணின் தன்மை, தண்ணீர், கழிவுநீர் குழாய்கள், சாலை ரயில் நெட்வொர்க் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தொகுக்க தொடங்கியது. மையமாக அணுகக்கூடிய தரவுதளத்தில் ஒவ்வொரு மரத்தின் வயது மற்றும் உயரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகரத்துல ஒவ்வொரு தரவையும் எங்களால படிக்க முடியும். எங்க கிட்ட இருக்கிற சில தரவுகளை யாரு வேணும்னாலுமே பார்க்கலாம். இந்த தரவுகளின் அடிப்படையில் எரிக் ஜான்சனின் குழு நகரத்தை அதன் அனைத்து விவரங்களுடனும் 3Dயில் உருவாக்கியுள்ளது. கூரைகள் கூட சரியான வடிவத்தை கொண்டுள்ளன. அதில் பள்ளங்கள் கூட சரியான இடத்தில் உள்ளன. ஒரு வரையறையோட இருக்கிற இந்த மாதிரியை வச்சு வேலை செய்யறதால நகரத்தை வெவ்வேறு வகையில மாத்தலாம். பல வழிகள்ல அதை காட்சியும் படுத்தலாம். டிஜிட்டல் நடைமுறையில இது ரொம்ப வலுவான வழிமுறை. கடல் நீர்மட்டம் மேலும் உயர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை யுனிவர்சம் அறிவியல் மையம் சித்தரிக்கிறது. கோதன்பர்க் நகர மையத்தை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளையும் அது விளக்குகிறது. இந்த மஞ்சள் கோடுகள் ஆற்று நீரை தடுத்து நிறுத்தும் சுவர்களை குறிக்கின்றன. இதுபோன்று ஏற்கனவே சுவர்கள் கட்டப்பட்டு வருகின்றன. கோதன்பர்க் நகர திட்டமிடல் அலுவலகத்தில் பருவநிலை திட்டமிடல் நிபுணராக லிசா எக்ஸ்ட்ரோம் உள்ளார். பாக்குஸ்கயன் பகுதியில நகரத்தை பாதுகாக்க கரைக்கு பக்கத்துல சுவரை எழுப்பியிருக்கோம். முன்கூட்டியே துல்லியமாக சுவரின் உயரம் கணக்கிடப்பட்டது. கடல் நீர்மட்டம் உயர்ந்தால் நகரை பாதுகாக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று. டிஜிட்டல் மாதிரியான நகரத்துக்கு நல்லது. இது மூலமா நாம செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன, அதை ஏன் செய்யணுங்கிறத காட்ட முடியும். எதிர்காலத்துல கோதன்பர்க்ல என்ன நடக்குங்கிறத மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எடுத்துக்காட்ட இது சிறந்த வழி. பிரச்சனைகள் என்னவென்று தெரியும். இனி அதற்கேற்ற சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு கடலில் இருந்து நகரத்தை பிரிக்கும் பெரிய அமைப்புகளை ஏற்படுத்தலாம். பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட திறந்த வெளிகள் கனமழையின் போது நீரை விரைவாக சேகரித்து வெளியேற்றுவதை உறுதி செய்யும். கோதா நதிக்கு அருகில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பகுதியைப் போல இந்த பகுதி 500 கியூபிக் மீட்டர் தண்ணீரை எடுத்துக்க முடியும். கனமழையப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை சேகரித்து வீடுகள் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை காப்பாற்ற முடியும். மேலும் நகர்ப்புற மக்களுக்கு இங்குள்ள பசுமை ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்துகிறது.
இதனிடையே டிஜிட்டல் மாதிரி நிலையான வளர்ச்சி பெற்று வருகிறது. விர்ச்சுவல் கோதன்பர்க் ஆய்வகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் சாத்தியமான பிற பயன்பாடுகளை பரிசோதனை செய்து வருகின்றனர். உதாரணத்துக்கு, மெய்நிகர் பயணம் மூலம் மக்கள் கார்பன் தடயத்தை பெரிதளவு குறைத்து கோதன்பர்க்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளலாம்.